பிக் பாஸ்ல இந்த வாரம் கடைசி நாள் ஓட் ரிசல்ட் பத்தி தான் பார்க்க வரோம். இந்த ஓட் அடிப்படையில யார் கடைசியா இருக்காங்க, யார் முதல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். மொத்தம் 13 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. இந்த வீக் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம். போன வீக்ல வந்து திவாகர் மட்டும்தான் எலிமினேட் ஆயிருந்தாரு. அது வந்து ஓப்பனா வந்து ப்ரோமோலேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால பெரிய அளவில் சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்துச்சு, எதிர்பார்ப்பும் பெரிய அளவில் இல்லாமல் இருந்துச்சு. பட் இந்த வீக்ல வந்து எலிமினேட் ஆக போறது யாரு அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா வந்து இந்த வீடியோ பாருங்க தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள் தான் டாப்ல இருக்காங்க. ஓட் அடிப்படையில் திவ்யா அவர்கள் 1,30,30,343 ஓட்டு எடுத்து நம்பர் 1 இடத்துல வந்து திவ்யா அவர்கள் இருக்காங்க. ஸோ அதுக்கும் சளைக்காம ஈடு கொடுத்து 2வது இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கிறது நம்ம பார்வதி அவர்கள். ஸோ பார்வதியோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1,19,926 ஓட்டு எடுத்திருக்காங்க நம்ம பார்வதி அவர்கள். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே அப்படிங்கிறதுல அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட கேம் பிளே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 3வது இடத்துல விக்ரம் அவர்கள். விக்ரமும் வந்து 1 லட்சத்தை கடந்திருக்காங்க. 1,14,492 ஓட்டு எடுத்து விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் 3வது பிளேஸ்ல இருக்காங்க. இவங்க 3 பேர் தாங்க டாப்ல இருக்காங்க. மீதி 10 பேருமே கொஞ்சம் லோவஸ்ட் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த இடத்துல வந்து சபரி அவர்கள் இருக்காங்க 4வது பிளேஸ்ல 76,192 ஓட்டு எடுத்து சபரி அவர்கள் 4வது பிளேஸ்ல இருக்காங்க. 5வது பிளேஸ்ல ஆரோரா. என்னடா நினைச்சுட்டு இருக்கீங்க ஆரோரா பத்தி? அவங்க வெளியே அனுப்பணும், அவங்க வந்து கேம் விளையாடுறதே சரியில்லை, அவங்களுக்குலாம் ஓட்டே இல்லை அப்படின்னு சொன்னவங்க மத்தியில இப்போ ஓட்டு அப்படி குமிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 73,012 ஓட்டு எடுத்து நம்ம ஆரோரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5வது பிளேஸ்ல இருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன். அதுக்கப்புறம் 6வது இடத்துல கனி அவர்கள் இருக்காங்க. கனியை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க. 61,473 ஓட்டு எடுத்திருக்காங்க நம்ம கனி அவர்கள். அதுக்கு அடுத்து 7வது பிளேஸ்ல கெமியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வாரமெல்லாம் வந்தால் பெருசாக வந்து கேம் இல்லை. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பிக்கப் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கான ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 61,329 ஓட்டு எடுத்து நம்ம கெமி அவர்கள் வந்து பார்த்துட்டுனா 7வது பிளேஸில் இருக்காங்க. 8வது இடத்துல சாண்ட்ராவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 59,066 ஓட்டு எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் இருக்கிற மீதி ஒரு 5 பேருமே ரொம்பவே கம்மியான ஓட்டு எடுத்திருக்காங்க. அதில் வந்து 9வது பிளேஸில் இருக்கிற நம்ம பிரஜன் அவர்கள் வந்து 55,581 ஓட்டு எடுத்திருக்காரு நம்ம பிரஜன் அவர்கள். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா சுபிக்ஷாவும் அவருக்கு ஈக்குவலான ஓட்டு தான். அதே 55,464 ஓட்டு எடுத்திருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ரம்யாவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இப்போ எதுவும் மேலே வந்திருக்காங்க, 11வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ரம்யாவோட ஓட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே 55,453 ஓட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 12வது இடத்துல அமித் அவர்கள். அமித்தோட ஓட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே 55,319 ஓட்டு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பிரஜன், சுபிக்ஷா, ரம்யா, அமித் இவங்க 4 பேருமே அந்த 55,000த்துல ஒரு 100 ஓட்டு, 40 ஓட்டு, 50 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஈவனாக இருக்காங்க அன்அஃபிஷியல் ஓட்டு அடிப்படையில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத நம்ம வியானா அவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடைசி இடத்துல இருக்காங்கப்பா, என்னடா நடக்குது அப்படிங்கிறாப்புல தான் இருக்கு. 54,823 ஓட்டு எடுத்து கடைசி இடத்துல வியானா அவர்கள் இருக்காங்க. ஸோ இதை வந்து அன்அஃபிஷியல் ஓட்டு அடிப்படையில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வியானா அவர்கள் எலிமினேட் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இந்த வீக் பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யார் எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கவே முடியல. ஏன்னா போன வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு அடிப்படையில் ரொம்பவே கம்மியாக இருந்தது. ரம்யா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் இருந்தாங்க, கனிலாம் இருந்தாங்க. ஆனால் திவாகரை வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த வீக்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா வியானா அவர்கள் கடைசி இடத்துல இருக்காங்க. ஆனால் யார் வெளியேறது உறுதி அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஆனால் ஒரு கெஸ் அடிப்படையில் பிரஜன் அண்ட் வியானாவா இருக்கலாம்.